தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். मेरे साथ बोलिए, भारत माता की। क्यों भाई, क्या हो गए आप लोगों की आवाज को? अम्मा एन्नाच्चु इन्नू सत्तमा केक्कलुंग. एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? एनडीए அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? तो ऐसी आवाज नहीं चलेगी भाई. இந்த குரல்லாம் பத்தாது. सभी लोग हाथ उठाइए जरा, கைகளை दोनों हाथ உயர்த்துங்கள். उठाइए. विजय के संकल्प की मुट्ठी भींचिए. உறுதியான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கைகளை உயரே உயர்த்துங்கள். और प्रचंड आवाज से बोलिए, உரத்த குரலில் முழக்கம் செய்யுங்கள். भारत माता की वंदे वंदे वंदे. मंच पर उपस्थित भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्रीमान नयनार नागेंद्र जी, भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता के अन्नामलाई जी, तमिलनाडु चुनाव के प्रभारी और भारत के कॉमर्स मिनिस्टर श्री पीयूष गोयल जी, डॉक्टर एल मुरुगन जी, श्री एन रामचंद्रन जी, और आज इतनी बड़ी संख्या में आए हुए भारतीय जनता पार्टी के मालिक, ऐसे मेरे सभी कार्यकर्ताओं को मेरा प्रणाम. மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே. भाई नाम मत बोलिए, आप सीधा अंत में जो मैं बोला ना वो बोल दीजिए. பாரதிய ஜனதா கட்சியின் காவலர்களாகவும் சிப்பாய்களாகவும் இருக்கின்ற என் அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வணக்கங்கள். सबसे पहले मैं महान तमिल भाषा में आपसे बात नहीं कर सकता हूं, इसलिए हाथ जोड़कर आपसे माफी मांगता हूं. இந்த மாபெரும் மகத்தான தொன்மையான தமிழ் மொழியிலே என்னால் உரையாற்ற முடியவில்லை. அதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கோருகிறேன். मैं तमिलनाडु की इस पावन पवित्र भूमि को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. தமிழ்நாட்டின் இந்த புனிதமான மண்ணுக்கு நான் என்னுடைய நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். यही भूमि के म्यांमार, अलवार और सिद्धर जैसे महान विद्वानों को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. இந்த மண்ணுக்கே உரித்தான ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்த புருஷர்கள் அவர்களுக்கு நான் தலை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். जिसके साथ चोला और पांडे वंश का महान विरासत जुड़ा है, ऐसी पुडुकोट्टई में आकर मैं आप सबको बहुत बहुत अभिवादन करता हूं. இங்கே
மாபெரும் சோழ சாம்ராஜ்யம். அத்தகைய சாம்ராஜ்யத்தை இங்கே அந்த சாம்ராஜ்யம் இருந்த அத்தகைய புதுக்கோட்டைக்கு நான் என்னுடைய உரையை துவக்குகின்றேன். मैं भगवान गोकर्णेश्वर और देवी बृहद को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. சிவனாருக்கும் உமையவளுக்கும் நான் என்னுடைய தலையை வணங்கி அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். मित्रों, आज भारत के महान सपूत तमिलनाडु के ही लाल जेसी कुमारप्पा की जन्मतिथि है. मैं उनको भी याद करना चाहता हूं. தமிழ்நாட்டின் மகத்தான புதல்வன் இந்த மண்ணின் மைந்தன் ஜேசி குமரப்பா அவர்களுக்கும் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நான் என் நினைவலைகளை சமர்ப்பிக்கின்றேன். मित्रों, आज हमारे प्रदेश अध्यक्ष नयनार नागेंद्र जी की यात्रा का समारोह है. ये समारोह में आए हुए सभी कार्यकर्ताओं को मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है. தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம். இந்த பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிறைவு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிறைவு விழாவிலே நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏப்ரல் மாதம் 2026 தேதி இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியின் என்டிஏ தலைமையிலான இங்கே ஆட்சி மலரும். मित्रों, मैं आज इस विराट सभा के माध्यम से तमिलनाडु की जनता का भी आह्वान करना चाहता हूं कि आइए नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत की विकास यात्रा में हम हमारे तमिलनाडु को भी जोड़ दें. இங்கே இந்த மாபெரும் அவையின் வாயிலாக நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கும் அறைகூவல் விடுக்கிறேன். வாருங்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நாம் அணிவகுப்போம். பாரதத்தின் வளர்ச்சி பாதையிலே, வளர்ச்சி பயணத்திலே இந்த பயணம் நிறைவு பயணத்தின் வாயிலாக நாம் அதில் பங்கு பெறுவோம். मित्रों, इस यात्रा ने 12 अक्टूबर से आज तक लगभग पूरे तमिलनाडु में जनसंपर्क के कार्यक्रम किए हैं. இந்த தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம், இந்த பயணம் அக்டோபர் மாதம் 12 தேதி துவங்கியது. இதிலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மட்ட மக்களோடும் இங்கே தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறது. आने वाले चुनाव में भारतीय जनता पार्टी एआईडीएमके के साथ, हमारे और साथी दलों के साथ एक मजबूत गठबंधन कर कांग्रेस और डीएमके को अंतिम लड़ाई देने का काम करने वाली है. இனி வரவிருக்கின்ற நாட்களிலே காதல விழுதா வரவிருக்கின்ற நாட்களிலே பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் பிற கூட்டணி கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைத்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். हर मोर्चे पर डीएमके सरकार विफल गई है. எப்பாடுபட்டாவது எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை நாம் ஒழித்தே தீருவோம், முடிவு கட்டியே தீருவோம். पूरे भारत में
सबसे करप्ट गवर्नमेंट अगर कहीं पर है तो दुर्भाग्य से वो तमिलनाडु में है। மக்களே, ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒட்டுமொத்த பாரதத்திலும் எங்கேயாவது மிகப்பெரிய ஊழல் நிறைந்த கட்சி, மிகப்பெரிய ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். भाई साहब, मैं बोलूं इतना ही बोलिए आप। तमिलनाडु सरकार बोला तो इतना ही बोलिए आप। अपने घोषणा पत्र का सबसे कम वादों को पूरा करने वाली कोई सरकार है तो तमिलनाडु में डीएमके सरकार है। தேர்தல் அறிக்கையிலே மிக குறைவான அளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிற கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சிதான். तमिलनाडु के अंदर तमिलनाडु के माताओं बहनों की कोई सुरक्षा की गारंटी नहीं है। தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் சகோதரிமார்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இன்று இல்லை. मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना। தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான். मैं आज तमिलनाडु की जनता को कहने आया हूं, तमिलनाडु के अंदर अब ये परिवार की राजनीति को समाप्त करने का समय आ गया है। தமிழ்நாட்டின் மக்களிடம் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்ப ஆட்சி அதற்கு முடிவு கட்டியே தீர வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. पहले करुणानिधि जी, फिर स्टालिन जी और अब उदयनिधि। स्टालिन बाबू, आपका ये स्वप्न पूरा नहीं होने वाला है। முதலிலே கருணாநிதி அவர்கள், பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்ற திட்டம் போடுகிறீர்களே. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு மெய்யாகாது. मित्रों, इस बार दीवार पर लिखा हुआ मैं पढ़ पाता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए सरकार बनने जा रही है। மக்களே, இந்த முறை சுபத்திலே தெளிவாக இந்த சித்திரம் காணப்படுகிறது. 2026 கண்டிப்பாக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் அமையப் போகின்றது. एआईएडीएमके और भारतीय जनता पार्टी का अलायंस नेचुरल अलायंस है। அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி. हम 1998 में साथ में चुनाव लड़े। 1998 1998 நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட்டோம். हम 2019 लोकसभा चुनाव भी साथ में लड़े। 2019 ஆண்டு தேர்தலிலும் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் களம் கண்டோம். हम 2021 का चुनाव भी साथ में लड़े। 2021 ஆண்டு தேர்தலிலும் கூட நாம் இணைந்தே தேர்தல்களை சந்தித்தோம். हम 24 का चुनाव अलग लड़े, मगर 24 में बीजेपी और एआईएडीएमके के वोट का टोटल करते हैं तो 36 सीटों पर एनडीए का विजय होता है।
2024 ஆண்டிலே நாம் தனியாகத்தான் தேர்தல்களை சந்தித்தோம் என்று சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக இரண்டின் மொத்த வாக்குகளை எண்ணி பார்த்தால் நாம் 26 தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற்றிருப்போம். मित्रों, एक अपप्रचार स्टालिन जी की पार्टी ने चलाया है कि एनडीए तमिल भाषा का विरोध कर रही। मैं आज तमिलनाडु की जनता को बताना चाहता हूं कि आईएएस आईपीएस के एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई. ஸ்டாலின் அவர்கள் என்ன பரப்புரை செய்கிறார் என்று சொன்னால், என்டிஏ அரசாங்கம் நம்முடைய தொன்மையான தமிழுக்கு எதிரானது என்று பரப்புரை அவர் செய்து வருகின்றார். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளிலே இந்த அரசாங்கம் தான் முதன்முறையாக தமிழை அறிமுகம் செய்திருக்கிறது. तमिलनाडु के रेलवे स्टेशनों पर तमिल भाषा में घोषणा करने का काम भी नरेंद्र मोदी जी ने करवाया. நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோடிஜி அவர்கள் தான் செய்திருக்கின்றார். बनारस हिंदू विश्वविद्यालय में तमिल पढ़ने के लिए सुब्रमण्यम भारती चेयर की शुरुआत नरेंद्र मोदी जी ने की. வாராணசியிலே BHU அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழிலே பாரதியின் பெயரால் ஒரு இருக்கை அமைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். महान ग्रंथ तिरुकुरल का भारत की 13 भाषाओं में अनुवाद नरेंद्र मोदी जी ने कराया. நம்முடைய மகத்தான வேதமான திருக்குறளை தமிழ் பாரத நாட்டின் 13 மொழிகளிலே மொழியாக்கம் செய்வித்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். मेडिकल और इंजीनियरिंग की परीक्षाएं तमिल भाषा में लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई. தேர்வுகளை தமிழிலே எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். भारत सरकार ने फिजी में तमिल भाषा में शिक्षण कार्यक्रम की शुरुआत कराई. நம்முடைய பாரத அரசு பிஜி தீவுகளிலே தமிழை கற்பிப்பதற்காகவும் தமிழை கற்றுக்கொள்வதற்காகவும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அமைத்து கொடுத்திருக்கின்றது. और महान सेंगोल को इतने सालों से कांग्रेस डीएमके ने एक म्यूजियम में रखा था. नरेंद्र मोदी जी ने सेंगोल को पार्लियामेंट में स्थापित करने का काम किया. மாபெரும் மகத்தான செங்கோலினை இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அருங்காட்சியகத்திலே வைத்து பாதுகாத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்தான் அதனை இன்று நாடாளுமன்றத்திலே வைத்து அழகு பார்க்கிறார். अभी अभी भारत के उपराष्ट्रपति पद पर हमारे श्रीमान राधा कृष्णन जी को चुनकर लाने का काम भी बीजेपी और नरेंद्र मोदी जी ने किया. நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். भाइयों बहनों, एडीएम के सरकार
भ्रष्टाचार का पर्याय बन चुकी है। சகோதர சகோதரிகளே, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசம் ஊழலுக்கான எடுத்துக்காட்டு, ஊழலுக்கான அடையாளம் என்றாகிவிட்டது. उनके एक मंत्री जेल में जाने के बाद भी 243 डेज तक उनको मंत्री पद पर बिठाए रखा। அவர்களுடைய ஒரு அமைச்சர் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகும் கூட சற்றேறக்குறைய 248 நாட்கள் வரை அவர் அமைச்சராக தொடர்ந்தார். भाइयों बहनों, एक नेता का नाम कैश फॉर जॉब घोटाले में आया है। कैश फॉर जॉब स्कैम। ஒரு தலைவருடைய பெயர் எந்த அளவுக்கு அவப்பெயராகி இருக்கின்றது என்றால், பணம் வாங்கி கொண்டார் என்ற ஊழலிலே அவர் சிக்கி இருக்கின்றார். एक नेता का नाम मनी लॉन्ड्रिंग के स्कैम में आया है। மணி லாண்டரிங் என்று சொல்லக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிலும் ஒரு தலைவரின் பெயர் அடிபடுகிறது. एक नेता का नाम रेत खनन के घोटाले में स्कैम में आया है। மணலை அள்ளும் ஒரு ஊழலிலும் ஒரு தலைவரின் பெயர் வந்திருக்கிறது. एक नेता का नाम कॉल स्कैम में आया है। ஒரு தலைவரின் பெயர் நிலக்கரி ஊழலோடு தொடர்பு பட்டு இன்று வெளிவந்திருக்கிறது. और एक नेता का नाम 6000 करोड़ की CRIDP में करप्शन के लिए आया है। ஒரு தலைவருடைய பெயர் 6000 கோடி ரூபாய் CRIDP இதிலே தொடர்புபடுத்தி இன்று வெளியாகி இருக்கிறது. भाइयों बहनों, इतने सारे करप्ट मिनिस्टर की फौज लेकर तमिलनाडु का विकास हो सकता है क्या? कभी नहीं हो सकता। இத்தனை ஊழல் நிறைந்த அமைச்சர்கள், அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையை இதனை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சி காண முடியுமா? முடியுமா? பலமா? तमिलनाडु की हर योजना पर 20% करप्शन के कट मनी का लोड है। தமிழ்நாட்டிலே 20% முதலில் எனக்கு கட்டிங் கொடுக்க வேண்டும், என்னை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமை நிலவுகிறது. पूरा तमिलनाडु का बजट केवल कर्ज और शराब की कमाई पर चल रहा है। ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசின் வரவு செலவு திட்ட அறிக்கை டாஸ்மாக் சாராயம் மற்றும் கடனில் மட்டும்தான் இயங்குகிறது. भाइयों बहनों, तमिलनाडु सरकार वादा खिलाफी करने वाली सरकार है। इनके शासन में कर्मचारी भी सड़क पर आने के लिए मजबूर हुए हैं। சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை மோசமானது என்று சொன்னால், அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு அவல நிலைமை நிலவுகிறது. जब सफाई कर्मचारी प्रदर्शन करते हैं, उन पर लाठियां चलाई जाती है। துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டால் அவர்கள் மீது தடியடி நடத்தப்படுகின்றது. स्कूल शिक्षक रोड पर आते हैं तो 1300 महिला शिक्षिका को जेल में डाल दिया जाता है। ஆசிரிய பெருமக்கள் அவர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அதிலே அவர்கள் மீது 1300 பெண் ஆசிரியைகள் மீது அவர்கள் கைது செய்யப்பட்டு வன்முறைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். नर्स, कम्युनिटी हेल्थ ऑफिसर, आंगनवाड़ी वर्कर प्रोटेस्ट करते हैं
तो 600 नर्सों को जेल में डालने का काम होता है। ஆங்கன்வாடி பணியாளர்கள் போன்ற அரசு பணியாளர்கள் போராட்டத்திலே இறங்கினால் அவர்கள் உடனடியாக சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். किसानों को भी धोखा देने का काम तमिलनाडु सरकार ने किया है। விவசாயிகளை கூட அவர்கள் சும்மா விட்டு வைக்கவில்லை. விவசாயிகளையும் அவர்கள் கொடுமைக்கு ஆட்படுத்துகின்றார்கள், ஏமாற்றுகின்றார்கள். डीएमके सरकार ने तमिलनाडु को डंपिंग ग्राउंड बनाया है। दूसरे राज्यों का खतरनाक बायोमेडिकल कचरा तमिलनाडु की पवित्र नदियों में डाला जा रहा है। இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை எப்படி ஆக்கி இருக்கிறது தெரியுமா? மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த நச்சு கழிவுகள், அந்த கழிவுகளின் குப்பை கிடங்காக நம்முடைய தமிழ்நாட்டை ஆக்கி இருக்கின்றார்கள். और भाइयों बहनों, तमिलनाडु में हिंदू आस्था के, हिंदुओं के विश्वास के अपमान का सिलसिला इन्होंने चलाकर रखा है. தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கும் சரி, அவர்களுடைய சமய நம்பிக்கைகளுக்கும் சரி, வழிபாட்டு முறைகளுக்கும் சரி, முடிவு கட்டும் வகையிலே தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. तमिलनाडु में अयोध्या राम मंदिर भूमि पूजन के वक्त अघोषित कर्फ्यू लगाया जाता है. தமிழ்நாட்டிலே அயோத்தியின் ராமர் ஆலயத்தின் பூமி பூஜையின் போது அறிவிக்கப்படாத ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. उनके वरिष्ठ नेता सनातन धर्म को डेंगू और मलेरिया बताते हैं. அவர்களுடைய மூத்த தலைவர் சனாதன தர்மத்தை என்ன கூறினார்? டெங்கு, மலேரியா இவற்றோடு ஒப்பிட்டார். हिंदुओं के प्रोसेसन पर स्टे लगा दिया जाता है. இந்துக்களின் ஊர்வலங்கள் என்றால் அதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. हिंदुओं के मूर्ति विसर्जन पर भी स्टे लगाने का काम डीएमके सरकार करती है. நம்முடைய மூர்த்திகளை, நம்முடைய திருவுருவங்களை நாம் கடலிலே ஆற்றிலே சென்று கரைப்பதற்கு கூட தடைகள் விதிக்கப்படுகின்றன. मैं स्टालिन जी को कहना चाहता हूं, हमारे संविधान की मर्यादाओं को आपने हिंदू समाज पर अत्याचार कर कर तोड़ने का काम किया है. நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். நம்முடைய அரசியல் சட்டத்தின் மாண்பினை குலைத்திருக்கிறீர்கள், இந்துக்களின் சமய உரிமைகளை பறித்திருக்கின்றீர்கள். भाइयों बहनों, मोदी जी की सरकार ने तमिलनाडु में कई बड़े बड़े इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट दिए हैं. நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசு தமிழ்நாட்டிற்கு பல பல கட்டமைப்பு திட்டங்களை அறிவித்திருக்கின்றது, செயல்படுத்துவதற்காக அதை அறிவித்திருக்கின்றது. 2004 से 14 तक जिसमें डीएमके भी केंद्र में हिस्सेदार था, तमिलनाडु को केवल 1,53,000 रुपीस मिले थे. 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை யார் மத்தியிலே ஆட்சி செய்தார்களோ அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு 1,00,000 கோடி 53,000 ரூபாய் மட்டுமே கிடைத்தது. मैं पूरी लिस्ट लेकर आया हूं. நான் பட்டியல் முழுவதையும் கொண்டு வந்திருக்கிறேன். 2004 से 14 में 1,53,000 करोड़ के सामने नरेंद्र मोदी जी ने 2014 से 24 में 11 लाख करोड़ रुपीस देने का काम किया है. ஒரு ஒப்பீடு செய்வோமா? ஒப்பீடு செய்யலாமா?
2004 முதல் 2014 வரை 1,53,000 ஒரு பக்கம். 2014 முதல் 2024 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை 11 லட்சம் கோடி. मित्रों, 2024 से नरेंद्र मोदी जी के नेतृत्व में एनडीए की एक प्रचंड विजय यात्रा चल रही है. 2024 துவங்கி மோடி அரசு மாபெரும் வெற்றி பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றது. 2024 में हमारे नेता नरेंद्र मोदी जी तीसरी बार प्रधानमंत्री बने. 2024 ஆண்டு நமக்கு மிகவும் பிரியமான நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பொறுப்பெடுத்துக் கொண்டார். 2024 में ओडिशा में पहली बार बीजेपी सरकार बनी. 2024 ஆண்டிலே முதன்முறையாக ஒரிசாவிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. 2024 में ही आंध्र प्रदेश में एनडीए की सरकार बनी. 2024 கூட ஆந்திர பிரதேசத்திலே என்டிஏ அரசினுடைய அரசாங்கம் அங்கே அமைக்கப்பட்டது. 2025 में हरियाणा में तीसरी बार भारतीय जनता पार्टी की सरकार बनी. 2025 ஹரியானாவிலே மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது. 2025 में तीसरी बार महाराष्ट्र में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनी. அதே போல 2025 ஆண்டிலே மகாராஷ்டிரத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்தது. 2025 में 27 साल बाद दिल्ली में हमारी सरकार बनी. 2025 ஆண்டிலே 27 ஆண்டுகளுக்கு பிறகு மாநகர் தில்லியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. हमने बिहार में 2025 में इंडी अलायंस का सुपड़ा साफ कर दिया. 2025 பீகார் மாநிலத்திலே இண்டி கூட்டணி மண்ணை கவ்வியது. और भाइयों बहनों, अब बारी है तमिलनाडु और बंगाल की. நண்பர்களே, முக்கியமா கேளுங்க. இப்போ 2026 இப்போ தமிழ்நாட்டோட முறை. बंगाल भूल गए आप. வங்காளம், தமிழ்நாடு இப்பொழுது நம்முடைய முறை. आज हम सब ने इस कार्यकर्ता महासंगम से एक संकल्प लेकर जाना है. இங்கே இந்த அவையிலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்முடைய காரியகர்த்தர்கள் ஒரு உறுதிப்பாட்டை மேற்கொண்டு நாம் இங்கிருந்து பயணிக்க வேண்டும். 2024 और 25 भारतीय जनता पार्टी के विजय के साल रहा. 2026 में तमिलनाडु और बंगाल में प्रचंड बहुमत से एनडीए की सरकार बनानी है. 2024-25 நாடு முழுமையும் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்தது. 2026 மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு இங்கே நாம் பெரும்பான்மையை பெற வேண்டும். भाइयों बहनों, मुझे बताइए, आप सभी लोग इसके लिए तैयार है क्या? சகோதர சகோதரிகளே, என்னிடம் ஒன்றை கூறுங்கள், வாக்களியுங்கள். இதற்கு நீங்கள் அனைவரும் தயாரா? உரக்க சொல்லுங்கள். இன்னும் ஜாஸ்தி. ஜார்ஜ் கோட்டையை எட்ட வேண்டும்.
मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए जरा दोनों हाथ। तमिलनाडु में एनडीए सरकार बनाने के संकल्प की मुट्ठी भींचिए और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की वंदे वंदे वंदे। आप सभी का बहुत बहुत धन्यवाद। नमस्कार।